இரண்டாவது நாம் பார்க்கும்போது பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அண்டையிலே ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். இவள் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள், பாவஸ்திரீ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலேயே சட்டம் சொல்லுகிறார்கள். என்ன சட்டம்? மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். சுருக்கமா சொல்லிடுறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர் முதலாவது இவள் கல்லெறிய கடவர். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். யாரும் இல்லை. இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரே சிந்தனை, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகள் தேவைப்படுகிறது. ஆனா இந்த உயர்வுகளுக்குள்ளாக என் வாழ்க்கையை தாழ்மைப்படுத்துவதற்கு, என்னை பார்ப்பதை காட்டிலும் மற்றவர்களை பார்க்கிற பார்வைக்குள்ளாக என் வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன். நான் உயரவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஏன்? அவர்கள் செய்கிற அந்த குற்றங்களே உன்னில் காணப்படுகிறபடினாலே நீயே உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறாய். அங்க கூடின எல்லாரும் யாருதான்? பாவிகள் தான், குற்றவாளிகள் தான். ஆனா அவர்களுடைய கண்கள் தங்களை பார்ப்பதற்கு மறைக்கப்பட்டிருந்ததுனால தங்கள் எல்லாரையும் நீதிமான்களாய் காண்பிக்கிறதற்கேற்ற விதமா ஒரு ஸ்திரீயை பிடிச்சு கொண்டு போய் முன்ன நிறுத்திட்டாங்க. எல்லாரும் நாங்கள் நீதிமான்களே இல்லை பிரியமான்கள். நான் அடிக்கடி திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நாம் யாரும் பரிசுத்தவான்கள் இல்லை, மன்னிக்கப்பட்ட பாவிகள். நம்முடைய வாழ்க்கையின் சாரத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர்ல பாவி என்கிற இந்த பெயர் எப்போது அழிக்கப்படும்னா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிப்பது என்னுடைய மூச்சு நிற்கிறதற்கும் 10 நிமிடத்திற்கு முன்பே அது எடுக்கப்படும். நான் பூரணமாவேன் அவரோடு கூட ஆள்கை செய்கிறதற்கு. அல்லேலூயா. இவ்வளவுதான் பிரியமானவர்களே. அதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில நாம மறக்காம இருக்கணும். ஏன் இந்த பாவி மறக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, தூக்கி எடுத்தார்ல பரிசுத்தவானவா இல்ல. அருமையானவர்களே, மற்றவர்களை பார்க்கிறதுக்கு முன்னே நான் மன்னிக்கப்பட்ட பாவி என்கிற அந்த பாவிங்கிற வார்த்தை இருக்கும்னா, இவர்களை விட எல்லாம் துரோகம் செய்த மனுஷனா தான் நான் இருந்தேன். இந்த மனுஷி மன்னிக்கப்படுகிறதற்குரியவள் என்று கர்த்தரண்டை வழி நடத்துகிறதற்குரியதா அந்த கூட்டம் இருந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவள் கல்லறியப்பட வேண்டும் என்றல்ல, இவள் இயேசுவின் அன்பை ருசிக்க வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு போயிருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை பார்க்கிற பார்வைக்கு நாம் திரும்புவதற்கு நம்மை அழைக்கிறார் பிரியமானவர்கள். தயவு செய்து நான் கடந்த வார நிலைகளிலும் உங்களிடத்துல சொன்னேன், யாரையும் குற்றம் சொல்லாதீங்க, யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. அவங்க சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியாது, அவங்க தருணம் என்னன்னு தெரியாது, அவங்க எப்படி கர்த்தரோட இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை மறைவா நாம இருக்கலாம், அவங்க வெளிப்படையா இருக்கிறவங்களா இருக்கலாம். வித்தியாசம் இதுவா தான் இருக்கும். ஆனபடினால கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான ஒரு பங்களிப்புக்குள்ள கர்த்தருடைய உயர்வை பெறணும். அவர் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்தணும்னு தான் விரும்புறார். ஒருத்தரையும் இவங்களை நான் கீழே தள்ளி இவங்களை மேலே எழுப்பி அவர் விரும்புகிறவரே அல்ல பிரியமானவர்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார், ஏன் சமூகத்துல நீ நில்லு, ஏன் சமூகத்துல நிக்கிற நீ ஒண்ணும் இல்லைன்னு நில்லு, அவ்வளவுதான். ஏன் வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான்? நான் இந்த நிலைமையில இருந்துதான் மீட்கப்பட்டேன்,
நான் இந்த நிலைமையில தான் அவரால் பிடிக்கப்பட்டு, இந்த நிலைமையில தான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, என்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு மட்டும் மறக்காம இருக்க வேண்டிய ஒண்ணு நான் இருந்த கடைநிலை பகுதி. இந்த உலகத்துல இன்பமும் இச்சைகளும் நிறைந்த சூழ்நிலையில வாழ்ந்த என் வாழ்க்கை மறக்கப்படாம இருக்கும்னா மற்றவங்களை நான் குறை சொல்றதுக்கு என்னிடத்துல ஒண்ணும் இல்லை பிரியம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நம்ம கண்ணுல உத்தரத்தை வச்சிருக்கிறோங்கிறத நினைச்சிட்டு துரும்பு தானே இருக்குப்பா, இந்த துரும்புக்கு சிலுவை இருக்கு, இந்த துரும்பு அவர் எடுத்து போடுவார்னு சொல்றவங்களா நானும் நீங்களும் இருந்தோம்னா ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய தாழ்மை இருக்கும். இந்த மனுஷனா இவன் இப்படித்தான் போவான், இவன் இப்படித்தான் இருப்பான், இவன் அழிவான், இவன் போவான், கெட்டுருவான் அப்படின்னு நினைச்சோம்னா இல்லை பிரியமானவர்களே. அப்படி நினைக்கிறதற்கு அவர் நம்மை வழி நடத்தினவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில அவரோடு கூட வாழணும்னா என்னை பார்க்கிற மனக்கண்ணாடி எனக்கு தேவை. அருமையானவர்களே, நான் பரிசுத்தவானோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலோ நான் இல்லை. ஆனா என் 29வது வயசுல என்னை நிர்வாணியா தூக்கி எடுத்தாங்க. அதுதான் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்த நேரம். நிர்வாணமாய் தூக்கி எடுத்தார். நினைக்கும் போதெல்லாம் அழுவேன். என் அப்பா என்ன எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை பிரியமானவர்கள். நான் போகாத மலை இல்லை, இந்த பிராந்தியத்தை சுற்றி போகாத எந்த டெம்பிளும் இல்லை. எங்கெங்க அலையணுமோ அங்கெல்லாம் அலைஞ்சிருக்கேன். ஆனா ஒரு கணத்துல அப்படியே விட்டுருந்தாருன்னா அன்னைக்கே முடிஞ்சிருப்பேன். ஆனா என் அப்பா என்ன ஒரு நிர்வாணமா தூக்கி எடுத்து அவர் சொன்னார், நீ உலகத்தை நேசிக்கிறவனா இருந்த, நான் உன்னை நேசிக்கிறேன். இவ்வளவுதான் பிரியமானவர்களே, அவர் நம்ம நேசிக்கிறேன். ஆனா அவருக்கு முன்பாக நான் பெரிய இவன் அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் நம்ம நேசிக்கிறேன். அப்பாங்கிற ஸ்தானத்துல ஒரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை அப்பாவை காலை எப்பவும் பிடிக்கும். அவ்வளவு. அப்பா காலை பிடிச்சு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்பாவுக்கு மேல இருக்கணும்னு அப்பா விரும்புவார். நான் எப்ப பார்த்தாலும் அப்பாவுடைய காலை பிடிச்சிட்டே நடக்கிறதுக்கு நானும் நீங்களும் ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கணும். பிரியம், யாரையும் தயவு செய்து குற்றவாளிகளா தீர்க்காதீங்க. ஆனா இந்த ஸ்திரீயை இந்த கூட்டம் அழிவுக்கு தள்ளுவதற்கு கொண்டு போனது. ஆனா மனிதர்களை அழிப்பதற்காக அல்ல, ரட்சிப்பதற்காக வந்தவர் அந்த ரட்சிப்பை அந்த ஸ்திரீக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், யாரும் ஒன்னு ஆக்கினைக்குள்ள திக்கலையாமா? இல்லையா, யாரும் தீக்கல, எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூமியிலே நான் வந்தது உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அல்ல, உன்னை மன்னிக்கிறேன், போ, இனி என்ன செய்திராத, பாவம் செய்த. இதுதான் நம்ம வாழ்க்கை பிரியமான. பாவத்தின் உறைவிடத்திலிருந்து பரிசுத்தமாகுதலுக்கு தூக்கி எடுத்து அவர் நம்மகிட்ட கேட்க, இனி நீ யாரையும் என்ன செய்திராத, குறை சொல்லி, நீ பாவி, இத கடைசி மட்டும் நினைச்சுக்கோ. நீ பாவி, நீ ஒரு பாவி, கடைசி மட்டும் நினைச்சுக்கோ. மற்றவங்க செய்யறத வசத்தியா பார்த்து அவங்களை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் என்று வேதம் கேட்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உன்னத அனுபவத்தோடு அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மால் அன்றி ஒன்றும் செய்ய ஒப்பு கொடுத்தோம்னா தேவனுடைய மகிமை வெளிப்படும் பிரியமானவர்களே.